ஹலோ ஹால் வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 2 வெங்காயம், ஒரு 10-12 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் வச்சு உளுத்தம் பருப்பு, கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நம்ம தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது வெளியே வச்சாலும் நமக்கு கெடாது. 2-3 நாள் கூட நம்ம வச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெங்காயம் அரைஞ்சிக்கணும். 2 வெங்காயம் போதும். தக்காளி தான் நமக்கு தக்காளி தொக்குக்கு அதிகமாக இருக்கணும். வெங்காயம் நமக்கு கம்மியாக தான் இருக்கணும். கூட பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதாவது அந்த வெங்காயம் இந்த தக்காளி தொக்கில் தெரியவே கூடாது. நம்மளுக்கு தக்காளி தொக்கில் தக்காளி தொக்கு தான் இருக்கணுமே தவிர வெங்காயம் தெரியக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வதக்கிடுங்க. தக்காளி போட்டுட்டு அந்த தண்ணியிலே வதக்கணும். நம்ம எக்ஸஸ் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தக்காளி போட்டுட்ட பிறகு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அந்த தண்ணியிலே வதக்கிடுங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே திரிஞ்சு வந்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடணும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடணும். ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.